திரையில் விரியும் இந்திய மனம் இந்த தலைப்பில் பேசுவதற்கான தேவை என்ன இருக்கிறதுனா, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் தேவை இந்த தலைப்புக்கு பின்னாடி இருக்கு. அதுதான் முக்கியமானது. ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு பதத்தை தான் நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை முன்வைத்து தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இப்போ வேறு பல நாடுகளை விட நம்மளுடைய இந்தியாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பல்வேறு மாநிலங்களாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்தியர் அப்படிங்கிற இடத்துல நாம் எல்லாரும் ஒன்றா சேர்றதுக்கு முயற்சிகள் செய்கிறோம். அப்போ நம்மளுடைய பிரதேசங்கள், நம்மளுடைய உணவு முறை, பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் வடகிழக்கு இந்தியாவிற்கும் மாறுபட்ட ஒன்றா இருக்குது. இப்போ இது எல்லாம் எங்கே இணையுது அப்படின்னா, ஒரு புள்ளியில் தான் இணையுது. ஒரு கலையின் வடிவமான ஒரு சினிமாவில் நம்முடைய இந்திய மனம் காட்டப்படுதா? அந்தந்த பிரதேசத்திலிருந்து காட்டப்படக்கூடிய சினிமாக்களை தாண்டி ஒரு இந்திய சினிமாவுக்கான ஒரு இடம் எங்கே இருக்குது இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வாசகம், ஒரு வார்த்தை ஒன்று ஞாபகம் வரணும். இப்போ ரொம்ப புழக்கத்தில் இருக்க ஒரு வார்த்தை, இணையத்தில் அடிக்கடி சினிமாவுக்கு நான் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது இதானா சார் அப்படி சொல்லிடுவீங்க. பேன் இண்டியா அப்படிங்கிற வார்த்தை இப்போ நம்ம எல்லார்ட்டையும் பிரபலமாகிட்டே இருக்குது. பேன் இண்டியா படங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையிலே பேன் இண்டியா படம்னா என்ன? பேன் இண்டியா படம்னா என்ன அப்படின்னா, வேறு மொழிகளை சேர்ந்த நடிகர்களை, வேறு மொழிகளை சேர்ந்த 2-3 நடிகர்களை ஒன்றா சேர்த்து எடுக்கிறது. வேறு மாநிலங்களிலும் அந்த படங்கள் திரையிடப்படுவது, பல இடங்களிலும் இப்படி திரையிடப்பட்டு அதன் மூலமாக வணிக ரீதியான ஒன்றாக மட்டுமே பேன் இண்டியா இன்னைக்கு முன்னிறுத்தப்படுது. ஆனால் உண்மையிலே பேன் இண்டியானா என்ன? பேன் இண்டியாவுக்கான மறு வரையறை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அந்தந்த பிரதேசத்துக்கான பிரச்சனைகள் இருக்குது, ஒன்றிய அளவிலான பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் எந்தெந்த சினிமாக்கள் பிரதிபலித்திருக்கின? இப்போது பண மதிப்பிழப்பு அப்படின்னு ஒன்று ஏற்பட்ட போது இந்தியா முழுவதும் இப்போது வரை அந்த பண மதிப்பிழப்பு வந்த பிறகு தொலைந்து போன சிறு வியாபாரிகள் ஆயிரக்கணக்கான பேர் அதுக்கப்புறம் காணா போயிட்டாங்க. சிறு வியாபாரிகள் அந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற பிரச்சனையை எந்தெந்த மாநிலத்தில் வந்த மொழி படங்கள் பேசியிருக்கு? துப்பாக்கிச்சூடு குறித்து, அதன் இழப்பு குறித்து எந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு? இப்படி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஒன்றிய அளவிலான பிரச்சனைகள் இருக்குது. ஆதார் அட்டை கட்டாயப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி நாம் எல்லாருமே நமக்கான ரகசியங்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை. எல்லோருடைய தலைக்கு மேலும் ஒரு கேமரா இருந்துக்கிட்டே இருக்குது, நாம் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ இதையெல்லாம் எந்த படங்கள் பேசுதோ அதுதானே இப்போ அந்த பேன் இண்டியா அப்படிங்கிறதுக்கான முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பேன் இண்டியா படங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் இந்த பேன் இண்டியா படங்கள் பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, இப்போது படங்களுடைய கடமை, அந்த வேலைகள் முழுமையாக நிறைவேறியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. இந்த ஈப்பா சிந்தன் ஒரு இடத்துல எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிவரக்கூடிய திரைப்படங்கள் கூட இன்னமும் முக்கியமான பிரச்சனைகளை பேசவே இல்லை. ஈரானிய படங்கள், பாலஸ்தீன படங்கள் பேசிய அளவுக்கு அந்த இப்போது நெல்சன் மண்டேலா ஒரு இடத்துல என்ன சொல்லுவார்னா, பாலஸ்தீனம் விடுதலை பெறாமல் ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலையும் முழுமையாகாது அப்படின்னு சொல்கிறார். பாலஸ்தீனம்ங்கிறது தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. ஆனால் பாலஸ்தீனத்துடைய விடுதலை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலை முழுமை பெறாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் அந்த பாலஸ்தீன பிரச்சனை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து படங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கு, அதே கருத்து நம்ம இந்தியாவுக்கும் பொருந்தும். இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,962 திரையரங்கங்கள் இருக்கு. இந்தியாவில் 20 மொழிகளில் ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய படங்களுடைய எண்ணிக்கை 1500. 400 கோடிக்கும் அதிகமான உலகளாவிய பார்வையாளர்களை கொண்டது நம்முடைய இந்திய சினிமா. இப்போது இந்த டிக்கெட் விற்பனையில் கூட பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளுடைய அனுமதி சீட்டுகள் ஒரு வருடத்திற்கு விற்கக்கூடிய அனுமதி சீட்டுகளுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கான அனுமதி சீட்டுகள் விற்கப்படுது. அப்போ இந்தியா முழுமைக்கான படம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, பாகுபலியை சொல்கிறோம். முதல்ல பாகுபலியில் தான் அந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தொடங்குனுச்சு. 2015 வந்த அந்த படம். அதுக்கப்புறம் பேன் இண்டியாவுடைய இயக்குநர்களாக நம்ம யாரெல்லாம் சொல்கிறோம்? SS ராஜமௌலி சொல்கிறோம், KGF உடைய பிரசாந்த் நீலை சொல்கிறோம், சுகுமார் புஷ்பா படம் எடுத்த சுகுமாரை சொல்கிறோம். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அட்லி, லோகேஷ் கனகராஜ், இது மாதிரி சங்கர், இப்போது அனிமல் படம் எடுத்த சந்தீப் ரெட்டி, இவங்களெல்லாம் தான் நம்ம பேன் இண்டியா டைரக்டர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால்
உங்களுடைய பார்வைக்கே வராத, உங்கள் கவனத்திற்கே வராத, உண்மையிலே பேன் இண்டியனா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களையெல்லாம் உங்களுக்கு இந்த உரையின் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் நான் அறிமுகப்படுத்துறது தான் எண்ணமாக இருக்கிறேன். ஏன்னா இப்போது புல்புல் கேன்சிங்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்த ஒரு படம். அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்த ஒரு படம் எந்த அடிப்படையில் இந்தியா முழுமைக்குமான படமாக மாறுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தால் வந்திருப்பீங்க. கிராமத்தில் நாம் என்னென்ன வகையான சவால்களை எல்லாம் எதிர்கொள்கிறோம், படிக்க ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து நமக்கு என்னெல்லாம் சவால்கள் வருது, அதையெல்லாம் நம்ம எப்படி தாண்டி வரோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புல்புல் கேன்சிங் படம் பேசுது. பள்ளிக்கு செல்லக்கூடிய இந்த படம், இந்த கதை, இது எல்லாம் பேசுகிற விஷயங்கள் இந்த படம் பார்த்த பிறகு நமக்கு ஏற்படுத்துகிற அதிர்வுகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும், மனதளவில். ஏன்னா 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரில் 2 பெண்கள், ஒரு ஆண். அந்த படத்தோட இயக்குனர் பேர் வந்து ரிமா தாஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து வில்லேஜ் ராக் ஸ்டார்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஆஸ்காருக்கான பரிந்துரைக்கு சென்ற ஒரு படம். இந்த படம் வந்து இவங்க எடுக்கிறாங்க, புல்புல் கேன்சிங் எடுக்கிறாங்க. அந்த படத்தோட கதையை கேட்டிங்கன்னா இது நம்ம ஊரில் நடக்கிறது, நம்ம கிராமத்தில் நடக்கிறது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றா இருக்கும். எப்படி அப்படின்னா இந்த கதை, அதில் பேசுகிற, அதில் அவர்கள் உடை, நிலம், இது எல்லாம் மாறும், மொழி மாறும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளைப் போல இந்திய குழந்தைகளுக்கான விதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக தான் இருக்கும். என்னென்னா அதில் ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், பன்றி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு. பன்றி வளர்க்குறவங்களுக்கும் ஆடு வளர்க்குறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் வரும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கூட ஆடு வளர்க்குறத வந்து அரசு வேலையாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அது குறித்து ஒரு பக்கம் விவாதம் போயிட்டே இருக்குது. நீங்கள் அப்போ பன்றி வளர்க்குறதை ஏன் வலியுறுத்தலை அப்படின்னா, உண்மையிலே எது பொருளாதார ரீதியாக வந்து கூடுதலான முக்கியத்துவம் பெறுதுன்னா பன்றி வளர்ப்பு தான். ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லிட்டு போவார் அந்த படத்தில். என்னென்னா அவன் கேட்பான், பன்றி வளர்க்குறது ஏங்க முக்கியமானது அப்படின்னா, ஆடு மாடுகளை விட அது அதிகமாக அதான் ஏன் குட்டி போடுன்னு சொல்லுவான். ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பன்றி இறைச்சி இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலேயே உயர்தரமான இறைச்சி அப்படின்னா பன்றி தான். அது நீங்கள் வந்து பன்றிகள் பசுக்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, முக்கியமான புத்தகம், படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த படத்தில் இப்படி பல காட்சிகளில் பல வசனங்களின் மூலமாக மிகப்பெரிய வரலாற்று பின்புலத்தெல்லாம் ரொம்ப எளிமையாக வந்து பேசிகிட்டே போவார். அதில் 3 கேரக்டர் வரும், புல்புல், போனி அப்படிங்கிற 2 பெண்கள், சுமு அப்படிங்கிற ஒரு பையன். இந்த சுமு தான் நமக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். சுமு யார் அப்படின்னா ஆண், ஆனால் அவன் ஒரு பெண் தன்மை சாயல் கொண்ட ஒரு ஆண், பால் புதுமையினர் வகைமையை சேர்ந்தவன். இப்போ சுமுவுக்கும் இந்த 2 பெண்களுக்குமான உறவு எப்படி இருக்கும், இங்கே தான் பெண்களுடைய அபாரமான ஒரு உறவை அவர்கள் எடுத்து செல்வதும், உறவை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையினுடைய ஒரு இடத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா இந்த ஊரே சுமுவை பற்றி, அந்த கிராமமே அவனை பற்றி தவறான ஒரு வார்த்தைகளால் அவனுடைய மிகப்பெரிய அளவில் அவனுக்கு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சும மாதிரி ஒரு பெண் சாயல் கொண்ட ஒரு பையன் எவ்வளவு பிரச்சனைகளை அந்த கிராமத்தில் எதிர்கொள்வான். அந்த 2 பெண்களும் அவனை அவ்வளவு அரவணைப்பு. அந்த அரவணைப்பு எப்படி இருக்குன்னா, குசி படத்தில் எப்படி ஜோதிகாவும் விஜயும் ஓடி போய் ஒரு சுடரை வந்து கை கொண்டு அதை காற்றுல ஆடாமல் அசையாமல் வச்சு அதை அணையாமல் பாதுகாப்பாங்களோ, அப்படி சுமுவுடைய வாழ்க்கையை அவர்கள் வைத்து அவருடைய நட்பின் வழியாக பாதுகாப்பார்கள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான நட்பு அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான பார்வையில் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு பெண் தன்மை கொண்ட, பெண் சாயல் கொண்ட ஒரு சுமுங்கிற மாணவனுடைய வாழ்க்கையை அவனை வந்து பாதுகாக்கிறத பெண்கள் அந்த படத்தில் அவ்வளவு விஷயங்களை வந்து பேசிகிட்டே போவாங்க. இப்போ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படும். ஒரே ஒரு கேள்வி தான், பெண்களுக்கான விடுதலை இன்னைக்கு வரைக்கும் எந்த வகையிலலாம் கேள்விக்குறியாக இருக்குது, எந்த வகையிலலாம் தடையாக இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு சீன் மூலமாக அவர் சொல்லுவார் அந்த படத்தோட டைரக்டர். புல்புலுக்கு அந்த படத்தில் அவள் வந்து புல்புல், அந்த போனிங்கிற சிறுமி தன்னோட தலைமுடியை கூட விரித்து விட்டுக்க முடியாது. இப்போ வரைக்கும் நீங்கள் தலைமுடியை விரிச்சுக்கிட்டு, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து பெண்கள் கிளம்பும்போது, சுயதுகுலையை சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி நிறைய ஸ்கூட்டி வச்சுருக்காங்க. கிளம்பும்போது வீட்டில் வந்து முடியை வந்து போட்டிருப்பாங்க, வெளியில் வந்தோடனே எடுத்து விரித்து விட்ருவாங்க. அது பறந்துக்கிட்டே அந்த வாகனத்தில் ஒரு சாலையில் வந்து பறக்கிறத வந்து பெண்கள் ஏதோ அந்த ஸ்கூட்டிக்கே ஒரு ரெக்க முளைச்ச மாதிரியும், அவர்கள் எல்லா தலைகளிலிருந்தும் விடுபட்டு
அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த நேரங்களை அவர்கள் அந்த நிலத்திலிருந்து மேலான ஒரு இடத்துல பயணிக்கிறதா கருதுவாங்க. அப்படி ஒரு அந்த முடியை கூட அவளுக்கு விரிச்சு விட சுதந்திரம் இல்லாத ஒரு இடத்துல அந்த 2 பெண்களும் அந்த ஆணை எப்படி இது வந்து ஒரு கிராமம், இது எந்த கிராமம் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்க ஒரு கிராமம். இது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக அந்த படம் இருக்கும். குறிப்பாக பெண்களோட நிலை இந்திய சினிமாக்களில் எப்படி காட்டப்படுது. தப்பட்னு ஒரு படம் வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த படத்தில் ஒரு சீன் தான் அந்த படத்தோட தொடக்கம். அந்த ரொம்ப அன்பான கணவர் தான், ரொம்ப ஆதரவாக தான் இருப்பார். நம்ம எப்படி சொல்லுவோம், நல்லவருங்க எல்லாமே, என்ன கோவம் வந்தால் அடிப்பார், அதை சமாளிச்சு அதை நீங்கள் சகிச்சுட்டு போக வேண்டியதானே, அப்படி தான் சொல்லுவோம். தப்பட் படத்தில் ஏதோ ஒரு சீனில் அவன் கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிருவான். ஒரு தடவை தான் அரைஞ்சிருப்பான். அந்த ஒரு அறை வந்து அவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் வைக்கும். ஒரு அறை தானே, நீங்கள் கடந்து போக வேண்டியதானே. இப்படி தான் பெண்களுக்கு நிகழக்கூடிய பல வன்முறைகளை வந்து எளிமையாக கடந்து போக சொல்லி இந்த சமூகம் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கு. த கிரேட் இந்தியன் கிச்சன் பற்றி படம் பார்த்துருப்பீங்க. கிரேட் இந்தியன் கிச்சனில் வேற அந்த பெண் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க மாட்டாளா? கிரேட் இந்தியன் கிச்சனில் வர ஒரு பெண் எங்கோ ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க மாட்டாளான்னா இருப்பா. இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை தி கிரேட் இந்தியன் கிச்சனில் வர பெண் மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் சமையலறைகளில் முடக்கி வைக்கப்படுகிறார்கள். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. அதை அந்த படத்தில் அவள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கா. இது வரைக்கும் எந்த பெண்ணும் நிறைவேற்றினதில்லை. ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சு வழிகிற அந்த டஸ்ட்பினில் நிறைஞ்சு வழிகிற அந்த மிச்சத்தை எடுத்துக்கொண்டு போய் அவன் தலையில் கொட்டுறதை ஒவ்வொரு பெண்ணும் அவர்களே கொண்டு போய் அந்த வீட்டில் அவர்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை வருதோ, யாராலெல்லாம் அவர்கள் அந்த சமையலறையில் முடக்கி வைக்கப்படுகிறார்களோ அவருடைய தலையில் கொட்டணும்னு எல்லோருடைய கைகளும் அந்த நேரத்தில் பரபரக்குது. நாம் அவள் கொட்டிட்டா, அதன் வழியாக நாம் ஒரு ஆறுதலை அடைகிறோம். அப்படின்னா கிரேட் இண்டியன் கிச்சன் படம் தானே பேன் இண்டியா படம். அதுதான் நம்ம வந்து ஒரு திரைப்படங்களின் மூலமாக இந்திய மனங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு படங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் இந்தியாவில் வந்து 2020 ஒரு கணக்கு வருது. 2021 இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுமைக்கும் 4,09,273 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதில் அப்படின்னா தேசிய குற்ற ஆவண பதிப்பகம். இந்த பதிவேடில் நீங்கள் லட்சக்கணக்கான இன்னும் பதிவு செய்யப்படாத குற்றங்கள் இருக்குது. இதில் என்ன வகையிலலாம் அவங்க பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க? 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் கடத்தப்பட்டு திருமணம் செய்யப்படுறாங்க. பெண்கள் கடத்தி விற்கப்படுகிறார்கள். இங்கே ஒரு கேள்வி நமக்கு வரணும். 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் கடத்தி திருமணம் செய்யப்படுவதற்கும் பெண்கள் கடத்தி விற்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுலேயும் விலை பேசப்படுகிறது. இங்கே வந்து ஒரு அங்கீகாரத்தோடு செய்யப்படக்கூடிய திருமணம் என்பது அங்கீகாரத்தோடு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வேறவா மாறி இருக்கு. இப்படி 2668 பெண்கள் சைபர் குற்றங்கள், இவ்வளவு பிரச்சனைகளையும் பேசக்கூடிய படங்கள், நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம எவ்வளோ கவனிக்கிறோம்? பிங்க்னு ஒரு படம் வந்திருக்கு, மாடத்தின் ஒரு படம் வந்திருக்கு, புல்புல்னு ஒரு படம் வந்திருக்கு, பிகில் படம். ஆனால் இதில் என்னன்னா பிகில், கார்கி, பருத்தி வீரன், சாணி காகிதம், இப்படி தென்னிந்திய படங்களும் நிறைய படங்கள் பேசப்படுது. ஆனால் இதில் எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான குரல்கள் எப்படி எழுப்பப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா விமர்சனங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பார்வையிலேருந்து வைக்கப்படுதுன்னா ஆண் மைய பார்வையிலேருந்து தான் வைக்கப்படுது. பெண்ணுடைய விடுதலை, பெண்ணுடைய பெண்மைய பார்வை, இது எல்லாவற்றையும் ஆண்களுடைய பார்வையில் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு படம், நீங்கள் ரொம்ப முக்கியமான படம் திருஷ்யம்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாபநாசம். அந்த படத்தில் அது எந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கான விடுதலையை மிகப்பெரிய அளவில் கோரின ஒரு படமாக நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் பாபநாசம் படத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பெண் வந்து அவளை வந்து ஒருத்தன் மறைந்திருந்து ஆபாச படம் எடுத்துருவான். மறைந்திருந்து ஆபாச படம் எடுத்தவனை அவள் கொலை பண்ணிடுவான். அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த தகப்பன் கதாபாத்திரம் என்னவெல்லாம் செய்யும் நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஒரு பெரிய முரண் என்னென்னா அந்த படத்தில் ஆபாச படம், அந்த பெண்ணுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட ஆபாச படத்தெல்லாம் அந்த படம் தான் முக்கியமானது. அது பிரச்சனை. அந்த மகளை தான் அவர் காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை செய்வார். ஆனால் அந்த கேரக்டர் என்ன செய்யும் அப்படின்னா இரவு நேரங்களில் அவருடைய கேபிள் டிவி அலுவலகத்தில் அமர்ந்து ஆபாச படங்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும். ஆபாச படங்களின் மூலமாக தனக்குள் அது வந்து ஒரு விதமான தன்னெழுச்சி பெறுவதாக அது கொண்டாடுறதா அந்த கேரக்டர் இருக்கும். எவ்வளோ முரண் பாருங்க. ஒரு தன்னுடைய மகளுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்காக
குரல் எழுப்புற ஒரு கேரக்டர், அதுக்காக ஒரு போராட்டத்தை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் ஆபாச படத்தை தனியாக பார்த்து ரசித்து அதுதான் அவருக்கு கிளர்ச்சியடைய வைக்குது அப்படின்னு சொல்கிறது எத்தனை முரண். இப்படி நீங்கள் படங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய நுட்பமான பார்வையின் வழியாக அதற்கு பின்னாடி பேசக்கூடிய அரசியல் நமக்கான அரசியலாக இருக்கா, அதை தெளிவாக பேசியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான படம் ஹெல்லாரோன்னு ஒரு படம், ரொம்ப முக்கியமான படம். அந்த படத்தோட கதையை கேட்டிங்கன்னா, உங்கள் ஊரில் உங்கள் அத்தை, உங்கள் சித்தி, நீங்கள் சந்தித்த பிரச்சனை தான் அது. இந்த ஹெல்லாரோ அப்படிங்கிற படம் எங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தை ஒட்டிய ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பெண்களை அடிமைகளாக வைத்திருப்பார்கள். அந்த ஊரில் வந்து ஒரு வழக்கம் இருக்கும். கார்பான ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. கிராமத்தில் திருவிழா நடக்கும்போது கார்பான ஒரு நடனம் ஆடுவாங்க. அந்த கார்பா நடனத்தில் ஆண்கள் மட்டும்தான் பங்கெடுக்கணும், பெண்கள் பங்கெடுக்க கூடாது, தடை விதிக்கப்பட்டது. இதே போல் உங்கள் ஊரில் உங்கள் கிராமங்களில் எவ்வளவு தடைகள் உங்களுக்கு இருக்குது? அதில் என்ன ஒரு ஒரு எங்கே அந்த பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் தினந்தோறும் அந்த பாலைவனத்தில் நெடுந்தொலைவை கடந்து சென்று தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்க. குடி தண்ணீர் எடுக்கிறதுக்காக போவாங்க. குடி தண்ணீர் எடுக்கிறதுக்காக போகிறாங்கல்ல, அப்போ தான் அவங்க எல்லா கதையும் பேசிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை, ஊரில் நடக்கிற பிரச்சனை, அந்த ஆண்கள் என்ன வகையிலலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் குறிக்கிறார்கள், இதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வர்றதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிகிட்டே போவாங்க. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் ஒருத்தன் டோல் வாசிக்கிற ஒருத்தன் வருவான். நல்ல கதை. இப்படி காட்சிகளாக விரியும் போது நம்ம மனதை அவ்வளவு தொடும். எப்படின்னா, அந்த டோல் வாசிக்கிறவன் வாசிக்கும்போது அதுவரை அடிமையாக இருந்த பெண்கள், அந்த ஊருக்கு புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வருவாள். அந்த பொண்ணு வந்த பிறகு, அவள் பேர் மஞ்சரி, அந்த மஞ்சரி வந்த பிறகு அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுனா, அவள் ஒரு படித்த பொண்ணு. எவ்வளோ படித்த பொண்ணு அப்படின்னா, இது வந்து ஒரு 1975 நடக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ படித்த பொண்ணா, 7வது படித்த பொண்ணு. 7வது படித்த பொண்ணு வந்த பிறகு அவள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறாள்? அவள் தினந்தோறும் இவங்களை போல வழக்கமாக தண்ணி தூக்கிட்டு போகும்பொழுது டோல் வாசிக்கிற அவனுடைய இசையை கேட்டு குடத்தெல்லாம் கீழே வச்சுட்டு நாம் எல்லாரும் ஒரு டான்ஸ் போடுவோம், டான்ஸ் ஆடுவோம், வாங்க ஒரு நடனம் ஆடுவோம் அப்படின்னு அவங்க கூப்பிடுவோம். யாரும் வரமாட்டாங்க. உடனே போய் இவளும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆட ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆட ஆரம்பித்தோடனே எல்லார் கால்களும் எப்படி ஆட தொடங்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லோரும் உடனே சுற்றி ஆடுவாங்க. என்ன ஆகுனா, இது முதல் நாள் நடக்கும், இது தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சோம். ஹெல்லாரோ படத்தில் தினந்தோறும் அவர்கள் வந்து தண்ணி தூக்க போகிறது, அப்போ வந்து நடனம் ஆடுறது, இதன் வழியாக அவர்கள் விடுதலையினுடைய உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக பெறுவார்கள். அது வந்து அந்த கிராமத்தினுடைய நடக்கக்கூடிய, அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைக்கான குரலாக மாறும். அந்த கார்பா நடனத்தில் நாங்களும் பங்கு பெறணும்னு சொல்லி மஞ்சரி ஏற்படுத்தக்கூடிய அந்த இசையின் வழியாக, நடனத்தின் வழியாக ஏற்படுத்தக்கூடிய புரட்சி அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். இந்த ஹெல்லாரோ படம் தானே பேன் இண்டியா. நாம் என்ன படத்தை பேன் இண்டியாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இங்கே? இப்போ நாம் எவ்வளோ அறியாமையில் இருக்கோம். நாம் என்ன சொல்கிறோம்? நாங்களாம் ரொம்ப படிச்சிருக்கோம், நாங்களாம் படித்தவர்கள். நாம் படித்தவர்கள்ங்கிற எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சப்டைட்டில் படிக்க தெரிஞ்சிட்டாவே நம்ம படிக்க தெரிந்தவர்களாக இல்லை. ஒரு வேற்றுமொழி படத்தை பார்க்குறோங்கிறதுக்காகவே நம்ம படிக்க தெரிந்தவர்களாக மதிக்கப்படுவதில்லை. வேற்றுமொழி படம் என்ன நமக்குள்ள சிந்தனை இருக்குது, நமக்கு என்ன உணர்வு இருக்கிறது, நாம் எப்பொழுது நாகரிகம் அடைந்தவர்களாக கருதப்படுகிறோம். நாம் வந்து நவநாகரிக உலகத்தில் இருக்கோம். நாங்கள் ஒரு நவீனமான ஒருத்தன் நீங்கள் அறிவிச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மனசில் வந்து இது போன்ற சிந்தனைகள் இருக்கணும். பெண்ணை சமமாக பார்க்கக்கூடிய சிந்தனை இருக்கணும். ஜாதியை பற்றி உங்களுடைய சுயஜாதியில் இருந்து நீங்கள் வெளியேறுபவர்களாக இருக்கணும். இதெல்லாம் எந்த படங்கள் பேசுகிறதோ அந்த படம் தான் நமது இந்திய மனங்களுக்கான படங்கள். அது போன்ற படங்களை தான் நாம் வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும். தென்னிந்தியாவில் இது போல் நிறைய படங்கள் வருது. இப்போ நீங்கள் கூழாங்கல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த கூழாங்கல் படம் மதுரையில் இருக்கக்கூடிய உள்ளடங்கிய ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு படம். ஆனால் அது இன்னைக்கு உலகளவில் முக்கியமான படமாக மாறி இருக்கு. நம்ம மொழியிலிருந்து, இந்திய மொழி, தமிழ் மொழியிலிருந்து இது போன்ற படங்கள் இப்போது என்னென்ன வகையிலலாம் நம்மள்கிட்ட வந்து படங்கள் வந்து பேசப்படுது, இந்திய படங்களை நாம் என்ன ரசிக்கிறோம், அந்த மனநிலையில் இருந்தால் நம்ம வந்து மாறணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம், அதை பற்றி மட்டும் சொல்கிறேன், ஆனால் அந்த படத்தை நீங்கள் எல்லோருமே பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ஆணிமாணிங்கிற படம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசியலில் எவ்வளவு மோசமான ஒரு சூழலை நாமெல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், நாம் எந்த ஆபத்தை நோக்கி நாம் நகர்த்தப்படுகிறோம், அதிலிருந்து நாம் உடனடியாக எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதற்கு ஆணிமாணி மாதிரி ஒரு படத்தை நீங்கள் சொல்லவே முடியாது. ஆணிமாணி அப்படின்னா என்னென்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் ரிங்கா ரிங்கா ரோஸ் ஆடும் பாருங்க, ஒரு குழந்தைகளுக்கான பாடல். அதுபோல தான் ஆணிமாணி அப்படிங்கிறது
ஒரு குழந்தைகளுக்கான பாடல், வட்டமாக நின்று ஆடுவாங்க அந்த பாட்டை சொல்லிட்டு அந்த அந்த உத்தரப்பிரதேசத்தில். இப்போது ஆணிமாணி அப்படிங்கிற படம் உத்தரப்பிரதேசத்தில் வருது. எதை அடிப்படையாக வச்சு வருதுன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சட்டம் வருது. இப்போ நீங்கள் சமீபத்தில் நிறைய பேர் ஒரு செய்தியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பேருந்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒருவர் மாட்டிறைச்சியை கையில் வைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பேருந்திலிருந்து இறக்கி விடப்படுறார். உடனடியாக தமிழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உடனடியாக அந்த போக்குவரத்து துறையினுடைய பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்துச்சு. எப்படி நீங்கள் மாட்டிறைச்சியை வச்சுருந்தார் சொல்லி நீங்கள் எப்படி நீங்கள் இறக்கி விடலாம் அப்படின்னு. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாட்டிறைச்சியை ஒருவர் வைத்திருப்பதும் மாட்டிறைச்சியை விற்பதும் தவறான, சட்டத்துக்கு எதிரான ஒன்றாக ஒரு சட்டம் தானே. ஒரு சட்டம், நமக்கு அந்த சட்டத்துக்கு என்ன, அந்த சட்டத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு சட்டம், ஒரு அரசு அதிகாரம் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் ஒரு சாதாரண சாமானிய எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி விளையாடுது அப்படிங்கிறத ஆணிமணி சொல்லியிருப்பான். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான். ஒரு கலையின் வழியாக நாம் எடுக்கிற படம் எப்படி அமையணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமான படம் வந்து ஆணிமாணி தான். அந்த ஆணிமாணி படத்தில் என்ன பேசுவார் அப்படின்னா, ஒரு எளிய இஸ்லாமிய குடும்பம், கபாப் அப்படிங்கிற ஒரு இறைச்சி அந்த விற்பனை செய்யக்கூடிய ஒரு கபாப் கடை. அது அந்த கடையை வச்சுருக்க ஒருத்தனுக்கு ஒரு குடும்பத்தை அழகாக காட்டுவார். அந்த குடும்பம், அவங்க அம்மா அப்பா, அவருடைய வீட்டில் வந்து விவாகரத்தாகி வந்த அக்கா, குழந்தை, ஒரு அழகான காதல் மனைவி, அப்படி ஒரு அழகான காட்சிகளோடு அந்த படம் தொடங்கும். ஒரு எளிய இஸ்லாமிய குடும்பம், கீழ் நடுத்தர இஸ்லாமிய குடும்பம். அந்த குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் என்னெல்லாம் அழகியலாக நடக்கும், நம்ம என்னெல்லாம் அழகியலாக நமக்குள்ள முரண்கள் வரும், எல்லாமே அந்த படத்தில் பேசியிருப்பார். அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு சட்டத்தை அறிவிக்கிறார். இனிமேல் மாட்டிறைச்சியை வைத்திருப்பதோ மாட்டிறைச்சியை விற்பதோ தண்டனைக்குரிய ஒன்று அப்படிங்கிற சட்டம் வந்த பிறகு வழக்கமாக இருக்கக்கூடிய தேசிய ஆர்வலர்கள், அதன் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக தன்னை காட்டிக்கொள்பவர்கள், அதுதான் நமக்கெல்லாம் தேசிய உணர்வு இல்லையான்னு, அதே மாதிரி உணர்வு இருப்பதாக தன்னை காட்டிக்கொள்பவர்கள், ஆனால் உண்மையிலே தேசியத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அந்த கடையை திறக்கக்கூடாது என்று அவரிடம் மிகப்பெரிய அளவில் ஒரு வன்முறையை நிகழ்த்துவார்கள். அதன் வழியாக அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலுக்கு உருவாகும். அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் இருக்க பிரச்சனையை நீங்கள் உணரலாம். அங்கே என்ன செய்வார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கடையை நடத்துறதுக்கு மறைமுகமாக அவர் வந்து சிலர் பணம் பெற்றுக்கொண்டு சில நாட்களுக்கு கடையெல்லாம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள், பிரச்சனைகள், அதெல்லாம் காட்டுவாங்க. கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கடையை நடத்துபவர் ஒரு வன்முறையில் கொல்லப்படுவார், காணாமல் செய்யப்படுவார். கொல்லப்பட்ட பிறகு அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய நிற்கதியாகி கைவிடப்பட்டவர்களாக தன்னை உணர்ந்து நிற்கிறார்கள் என்பதை அந்த படம் நமக்கு உணர்த்தும். ஆணிமாணி தான் இந்த இந்தியா சினிமாவுக்கான பேன் திரைப்படம் என்று நான் உங்களிடம் அறிவிப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். அந்த டைரக்டரை இங்கிருந்து நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் அணைத்துக் கொள்ளவோ அந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு தோன்றியது. இப்படியான படங்கள் தான் இந்திய மனங்களுடைய, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய சமூக தனிமனித இருப்பு பிரச்சனைகளை எல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இது போன்ற படங்களை நாம் பார்ப்பதன் வழியாகவும் நமது அரசியல் அறிவை நாம் வந்து வளர்த்து கொள்ள முடியும். நமக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை அங்கே தான் விரியும். நாம் படங்கள் பார்ப்பது என்பது முக்கியமில்லை, படங்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்களை பார்ப்பது என்பது மிக முக்கியமானது. இதன் வழியாக தான் திரையில் விரியும் இது போன்ற இந்திய மனங்களை பற்றி பேசக்கூடிய படங்கள், நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய கவனத்தை பெறாமல் இருப்பது நம்மளுடைய பிரச்சனை தான். நாம் தான் அதற்கான கவனத்தை பெறுவதற்கு, அது போன்ற படங்களை பார்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது போன்ற முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்.